அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே இந்த மனமகிழ்ச்சி நாளின் சிறப்பு ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்மிலே ஆன்லைனில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசித்து வல்லடத்தில் எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேலைக்காக உமக்கு நன்றி சித்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த 2021 வருடத்திலே சாமி கடந்த 8 மாதங்களை கர்த்தாவே நீங்கள் கண்ணியை போல காப்பாற்றி இந்த 9வது மாதத்திலே கர்த்தாவே 4வது ஞாயிற்றுக்கிழமை சாமி உம்மை துதிக்க, உம்மை புகழ்ந்து பாட, இந்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எங்கள் கிருபை பாராட்டினீங்க. அதற்காக உமக்கு நன்றி சித்திரம் சாமி. நாங்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கப்படும் கர்த்தாவே, நீங்கள் எங்களை அதிசயமாக, அற்புதமாக, ஆச்சரியமாக ராஜா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிநடத்தி வந்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி சித்தம் சாமி. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் முழுவதும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ராஜா. கூடிய சீக்கிரம் கர்த்தாவே எல்லாரும் ஒருவரையொருவர் நாங்கள் சந்தித்து ஆலயத்துக்கு வந்து சாமி நம்முடைய தொழுது கொள்ள தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று உண்மை கெஞ்சுற கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையும் கர்த்தாவே நீங்கள் மாற்றிப்போட வேண்டும் என்று உண்மை கெஞ்சுற கர்த்தாவே, உங்களுடைய தயவுள்ள கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்க வேண்டும் என்று உண்மை கெஞ்சுற கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னம் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு வீட்டிலே கர்த்தாவே இறங்க வேண்டும் என்று உண்மை கெஞ்சுற கர்த்தாவே. இந்த ஆன்லைன் சர்வீஸில் பாட போகிற பாடல்கள், வாசிக்க போகிற வசனங்கள், இந்த வர்ஷிப் டைம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ராஜா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் இருங்க ராஜா. ஒவ்வொருடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க. பெனமினிகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ராஜா. விசேஷமாக செய்து கொடுக்கிற போக ஐயாவே நீங்கள் கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கின்ற கர்த்தாவே. எல்லாருக்கும் கர்த்தாவே ஆசீர்வாதம் மன்னாவை கொடுக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. முழு ஆராதனை நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்க. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய திருநாம மகிமைக்காக ஆராதனைக்கு ஆரம்பமாக நல்மீட்பர் இயேசு நாமமே என்ற பாடலை நாம் எழுமென்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய பாட்டு புத்தகத்திலே பாடல் எண் 114 பாடி நாம் கர்த்தரை உயர்த்தலாம்.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய அவர் சந்நிதி முன் வாருங்கள். விசேஷித்த சங்கீதமாக 35ஆம் சங்கீதம் நாம் முறைமுறையை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். சங்கீதம் 35. சங்கீதம் 35. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். நீர் என் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டி ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவருடைய வழி வயலும் செருக்கலமாக கர்த்தருடைய தூதன் பின்தொடர்வானாக. முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்தரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகொலி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனை பிடிக்கவும் கடவுது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்மா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனில் பலவானுடைய கைக்கும், சிறுமை எளிமையானவனை கொள்ளையிடுவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்மாவுக்கு கெட்டதை பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்த போது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெயமும் என் மடியில் திரும்ப வந்தது. நான் அவனை சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து விழுந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானது சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமலும் என்னை பயக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமலும் தேசத்தில் காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆஹா ஆ என்று எங்கள் கண்கள் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர். மௌனமாயிராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்தருளும். என் தேவனாய் கர்த்தாவே, நீதியின்படி நியாயம் சாரியும் என்னை குறித்தவரை மகிழவிட்டார்கள். அவர்கள் தங்கள் இருதயத்திலே இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடலாம். வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். குமாரனாய் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பிரசுத்தாயினாலே கன்னியால் திருப்பதித்து பிறந்தார். முதலாவது காலத்தில் பாடுபட்டு சுழலை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறார். அவருடைய உயிருள்ளவரை மறித்தவரை நியாயந்திருக்கிறார்.
பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபை பரிசுத்த ஐக்கியம் பாவமன்னிப்பு சரீர நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் சொல்வதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் வானத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வோர் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சென்று போன பகலிரவெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இந்த நிறைவான ஆண்டவரே பகுதியிலே எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து எவனேசராக இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று நாங்கள் பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம் என்று சொன்னதன்படி உமது நாமத்தை மகிமைப்படுத்த மீட்கப்பட்ட அனுபவத்தோடு பாடி துதிக்க ஸ்தோத்திரங்களை கூட்டிச் சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆம் கர்த்தாவே, இந்த ஆராதனை மூலமாக ஏற்படுகின்ற எல்லா கனமகியும் ஒருவருக்கே நாங்கள் தருகின்றோம். விசேஷமாக பாடகர் குழுவினர்களை பயன்படுத்தும், மூப்பர்கள் குழுவினரை பயன்படுத்தும், எங்களுடைய மீடியா டீம் நண்பர்களை பயன்படுத்தும், ஊழிய பங்களிப்பு செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை உபயோகித்தருள நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை வேளைக்கு விரோதமாக போராட முற்படுகின்ற எல்லா தீமையான வல்லமைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தரை மகிமைப்படும் உயர்த்தப்படுவீராக. விசேஷமாக ஆண்டவரே, ஆன்லைன்களோடு இணைந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பல்வேறு விதமான தேவைகளோடு வந்திருக்கின்றவர்கள் உண்டு ஆண்டவரே. பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றையும் கூட சோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு தங்கள் விண்ணப்பங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அடியவர்களையும் நீர் கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, திருச்சபையின் மூலமாக நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளிலும் நீர் மகிமைப்படும். ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களையும் தன்னுடைய பொறுப்பாளர்களையும் கர்த்தரை ஆசீர்வதித்தோடு நாங்கள் மன்றாடுகிறோம். இந்திய சுவிசேஷ திருச்சபையின் தந்தை பேராயர் அவர்கள், பிரதம பேராயர், சென்னை பேராயர் அவர்கள், பேராய கமிஷனர்கள், எல்லா ஆண்டவரே ஊழியர்கள், திருச்சபையின் விசுவாச பெருமக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ராஜா. அதுபோல ஆண்டவரே, எங்களுடைய உள்நாட்டு வெளிநாட்டு ஊழிய பங்காளர்களை ஆசீர்வதியும். ECI ஸ்தாபனத்தோடு இணைந்து ஆண்டவரே உமது நாமத்தை மயப்படுத்துகிற ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்கள், ஒவ்வொரு கிளை ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தோடு நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் புண்ணியத்தினால், சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்போம். ஆங்காங்கே போதிய இடவசதி இல்லாமல் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக இன்னும் கர்த்தாவே ஆலயம் இல்லாத சூழ்நிலையிலே மரத்தடிகளிலும் திண்ணைகளிலும் கூடி ஆராதிக்கின்ற மக்களுக்கும் கர்த்தர் உமது கிருபைகளை காண்பித்தருள நாங்கள் மன்றாடுகிறோம். விசேஷமாக எங்களோடு இந்த லைனில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, சமாதானத்தை சம்பூர்ணமாய் பெற்று நமக்கு சாட்சிகளை வாழ உதவி சகல கனமை ஒருவருக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் நாம் அமர்ந்தவாறு கீதங்கள் 272 எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்ற பாடலை பாடி நாம் உற்சாகமாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவையுள் என்னை வந்து சுண்டு கொள்ளையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையுள் என்னை வந்து சுண்டு கொள்ளையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில்
தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். செத்திலிரு என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டும் கேட்டிட்டார். வாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டும் கேட்டிட்டார். வாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை கூறுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாளின் தியானத்திற்கு அனுகூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த திருமறை பகுதியாக பரிசுத்த லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை அடங்கிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 18 1 முதல் 8 வரை. லூக்கா 18. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அனதே உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாச்சு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. திருச்சபைக்கான அறிவிப்புகளாக இந்த ஆராதனை தொடர்ந்து 10 மணி அளவிலே வாலிப தம்பி தங்கைகளுடைய ஐக்கிய கூடுகை வெபெக்ஸ் லிங்க் மூலமாக நடைபெறும். மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து
11 மணி அளவிலே ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கான வகுப்புகள் ஜூம் மீட் மூலமாக இந்த வகுப்புகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. ஞாயிறு பள்ளி ஆசிரியர் மக்கள், ஊழிய பொறுப்பாளர் மிகவும் அதை ஜபத்தோடு ஆயத்தப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். தினம் ஒரு திருவசனம் கற்றுக்கொள்கின்ற ஒரு ஆவிக்குரிய போஷாக், அந்த அருமையான பணியையும் ஞாயிறு பள்ளித்துறையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகினாலே அநேக பிள்ளைகள் அதை நீங்கள் ஒழுங்காக ஒவ்வொரு வசனம் மனப்பாடம் செய்து அந்த சார்ட்ல அந்த ஸ்டார்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை பயன்படுத்துங்கள். ஞாயிறு பள்ளி துறையின் மூலமாக மறுபடியும் அந்த வசன வங்கி 1000 வசனங்கள் மனப்பாடம் செய்கின்ற காரியம், அதற்கு அநேக நீங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் அதையும் கற்று ஆண்டவரை அறிகின்ற வளர உங்களை உற்சாகப்படுத்துகின்றோம். 12 மணி அளவிலே பொருநெல்லை ஆண்களுக்கு சங்க ஜப வேளை, ஐக்கிய வேளை, அவைகள் வெப்எக்ஸ் லிங்க் மூலமாக நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு மாலை ஜப வேளையும் நமக்கு வெப்எக்ஸ் லிங்கிலே நடைபெறும். மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே நாம் அந்த உபவாச ஜப வேளையை நம்மிலே அநேக ஆலயத்தில் நேரடியாக வந்து அனுசரிக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். புதன்கிழமை ஆண்டவர் சித்தமானால் காலை 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை நமக்கு நேரடியாக ஆலயத்தில் வந்து ஜபிக்கும் ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஜப பங்காளர்கள் அநேகர் நீங்கள் கேட்டதை அடிப்படையிலே இந்த அறிவிப்பை தருகின்றோம். ஆகையினால புதன்கிழமை நாம் ஆலயத்தில் வந்து ஜபித்து அந்த வேலையை அனுசரிக்கலாம். சமூக இடைவேளையோடு நாம் அதை அனுசரிக்க உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். மட்டுமல்லாமல் நம்ம இந்த வாரத்திலே ஒரு புதிய மாதத்திற்கு பிரவேசிக்க இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை 1/10/2021 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்த அருமையான ஆராதனை நாம் வியாழக்கிழமை அனுசரிக்க இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த லாக்டவுன், இந்த முழு அடைப்பு அது மிகவும் அதுக்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றதை நாம் அறிவோம். ஆகியனால இந்த மாதாந்திர பண்டிகை, வாக்குத்தத்த ஆராதனை, பரிசுத்த நற்கருணை ஆராதனையும் வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு அந்த சிறப்பு ஆராதனை அனுசரிக்க இருக்கிறோம். மாலை 7 மணிக்கு அந்த வாக்குத்தத்த ஆராதனையின் தொடர்ச்சி மற்றும் பரிசுத்த நற்கருணை ஆராதனையும் நாம் அனுசரிக்க இருக்கிறோம். அது மாதத்தின் கடைசி நாள். எனினும் புதிய மாதத்திற்கான அந்த ஆசீர்வாதத்தோடு நாம் மறுநாளை அனுசரிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஆராதனையின் அந்த ஒளிப்பதிவை வெள்ளிக்கிழமை நமக்கு அதிகாலை ஒளிபரப்ப நம்முடைய மீடியா டீம் நண்பர்கள் நமக்கு அனுகூலம் செய்வார்கள். எனவே அதை கருத்தில் கொண்டு நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு புதிய மாதத்திற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனை, பரிசுத்த நற்கருணை ஆராதனை வியாழக்கிழமை காலையில 6 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் நமக்கு நடைபெறும். மட்டுமல்லாமல் நம்முடைய திருச்சபையின் சேர்ப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை ஸ்தோத்திர ஆராதனை கர்த்தருக்கு சித்தமானால் நவம்பர் மாதம் முதல் வாரத்திலே நாம் அனுசரிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த லாக்டவுன் தளர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம். எனவே அதற்கான முயற்சிகளை திருச்சபையின் சார்பிலே தீவிரமான முயற்சிகளை ஜபத்தோடு நிர்வாக அங்கத்தினர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் யாவரும் அதற்காக ஜெபிக்க ஆயத்தப்பட உங்களுடைய பொருத்தனைகள் மற்றும் காரியங்களை செய்து நிறைவேற்ற கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் வாய்ப்பை தருவார் நம்புகின்றோம். அதனால அதற்காக ஜெபியுங்கள். அதற்காக ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நவம்பர் முதல் வாரத்திலே நாம் அதை அனுசரிக்க இருக்கின்றோம். மட்டுமல்லாமல் இந்த லாக்டவுன் பீரியட்ல மட்டுமல்லாமல் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் கூட நாம் ஆண்டவருடைய கூடுதலான ஆசீர்வாதங்களை, பிரசன்னங்களையும் அவருடைய பொருளாதார நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த அருமையான பெரிய உண்டியல் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒன்று, குடும்பத்தினர்களுக்கு. ஆகையினால இதை நம்ம அநேகர் வாங்கி இருக்கின்றீர்கள். தயவு செய்து மற்றவர்களும் நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆன்லைன் ஆராதனை வேளைகளிலே எல்லா நியமங்களும் இருக்க வேண்டும். அது நிமித்தம் ஒவ்வொரு நியமத்தை செய்து நிறைவேற்றுவதன் மூலம் ஒவ்வொரு நன்மை உண்டு. எனவே இதையும் நீங்கள் பெற வேண்டும். இதுல நீங்கள் தவறக்கூடாது என்பதற்காக கடவுள் நமக்கு தந்த இந்த அருமையான நல்ல ஒரு திட்டம். எனவே வாங்காதவர்கள் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை நாம் அதை ஆலயத்தில் படைத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு மறுபடியும் புதுப்பித்து வீடுகளுக்கு எடுத்து செல்லலாம். பெயர்களை இதில் எழுதலாம். இல்லை என்றால் துண்டிலே எழுதி, துண்டு சீட்டிலே எழுதி உங்களுடைய பெயர்களை உள்ளே வைத்து நீங்கள் எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றீர்களோ கடவுளுடைய ஆலயத்தின் பிரசன்னத்தில் ஒரு வேலைக்கோ தொழிலுக்கோ புறப்படுவதற்கு முன்பதாக, பிரயாணிப்பதற்கு முன்பதாக அவைகள் நல்ல முறையில் செய்து நிறைவேற்றிவிட்டு வந்த பின்பு
எல்லா சூழலும் பயன்படுத்த இதை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம். தயவு செய்து பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மட்டுமல்லாமல் அங்கத்தினர் விவரங்கள் அடங்கிய அந்த படிவம் நிர்வாகக்குழு அங்கத்தினரால் உங்களுக்கு தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அநேகர் வாங்கியிருக்கின்றீர்கள். நீங்கள் அவைகளையும் நிரப்பி உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பிள்ளைகளுடைய நல்ல நாட்கள், நீங்கள் தாங்குகின்ற மிஷினரிகள், பணித்தளத்தில் உள்ள ஆலய கட்டுமான காரியம், மலைவாழ் மக்கள் பிள்ளைகளை தாங்குகின்ற காரியம், இன்னும் உங்களுடைய தொலைபேசி எண்கள், இமெயில் விவரங்கள் எல்லாவற்றையும் அதிலே காலம் இருக்கிறது. அதில் நீங்கள் நிரப்பி தயவு செய்து உங்களை தர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இது எல்லாருக்கும் உரியது, ஏற்கனவே எல்லாம் டேட்லாம் கரெக்டாக தான் இருக்கு என்று சொல்கிறவர்களுக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. அதை நாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம், அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றபடி பேராயத்தின் வாலிபர் துறையின் மூலமாக நடத்தப்படவிருந்த அந்த வேதாகம திறனாய்வு போட்டி இந்த கால சூழ்நிலை நிமித்தம் அவைகள் நமக்கு அனுசரிக்க இயலவில்லை. எனினும் நம்மில் அநேகர் ஆயத்தமா இருக்கிறதை அறிகின்றோம். நாம் ஜபித்து ஆலோசித்து இந்த வருகின்ற மாதத்திலே அதை நாம் நடத்தி சேர்ப்பின் பண்டிகையோடு அதிலே கூடுதல் மதிப்பெண் பெற்றவர்கள் கௌரவிக்கப்பட ஒரு ஆலோசனை இருக்கிறது. எனவே படித்த நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், தொடர்ந்து ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எபிரேயர் நிருபம், பிரசங்கியின் புத்தகம். ஆண்டவர் இவ்விதமான திருநாட்களை நமக்கு ஆசீர்வதித்து அவருடைய கிருபையின் நன்மை நமக்கு சம்பூர்ணமாய் தருவாராக. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி ஷீலா ஒய் ஆலன் ஜான், 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி சுஷீலா, மிஸ்டர் பி கிருபாகரன், கே சதீஷ், பி ஜெரோம் ஃபெலிக்ஸ், மிஸ்டர் ஆர் ஆரோக்கியநாதன், 29ஆம் தேதி மிஸ்டர் டி எபன் சாலமோன் ராஜன், 30ஆம் தேதி டாக்டர் கே கலைச்செல்வன், 1ஆம் தேதி 1/10/2021 அக்டோபர் 1 எம் கனிங்ஸ்டன், ஜே எப்சிபா சுகிர்தம், 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் கே பாக்கிய பரிமளா, ஜே ஷார்லி மினி, 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜி பேபி ஏஞ்சல், மிஸ்டர் எஸ் விவேக். திருமண நாள் 29ஆம் தேதி மிஸ்டர் எஸ்.ஏ. ஆஸ்டின் அஜித், மிஸ்ஸஸ் பெட்டினா, மிஸ்டர் டி சுதன்ராஜ், மிஸ்ஸஸ் வின்சி எமிமாள், 30ஆம் தேதி மிஸ்டர் எஸ். ராஜேஷ் சாலமோன், மிஸ்ஸஸ் ஜி பாக்கியசீலி, 1ஆம் தேதி மிஸ்டர் எஸ். சாம்வேல், மிஸ்ஸஸ் எஸ். ஸ்டெல்லா. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் பெயர்கள் வாசிக்கப்படாத நிலைமையில் இப்படிப்பட்ட நல்ல நாட்களை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்கின்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரமபிதாவே, வருஷத்தை உமது நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இயேசுவின் திருநாமத்திலே உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மாறாத உமது கிருபை கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தது. உம்மை பற்றி உத்தமமான இருதயத்தோடு பொருளுக்கு வல்லமை விளங்க பண்ண உமது கண்கள் பூமிங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே உமது பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய, உதவி செய்ய உமது ஆசீர்வதிக்கின்ற கரம் நீட்டப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. உமது ஆலயத்தின் நன்மையினால் கிருபையினால் திருப்தியாகும். அநேக நல்ல நாட்களை கண்டு குடும்பமை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் உதவி செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல கனமையும் ஒருவருக்கே தருகிறோம். இயேசுவின் திருநாமத்திலே உமது பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்ற வாக்கின்படி வாழ்க்கையின் அனைத்து காரியங்களிலும் தேவ பிரசன்னம், தயை, மகிமை முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே, பின்பாகவும் அவர்களை பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உதவும் எல்லா நம்சத்தை எழுமிருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க ஆயத்தப்படலாம். ஆண்டவர் நல்ல வழியிலே நம்மத்திலே நாம் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே அவருடைய பிரசன்னத்தை நிறைவாக காண்பிக்க விரும்புகிறார். எனவே பக்தியோடு இந்த வேலையை நாம் அனுசரிக்கலாம். எல்லாரும் அவருடைய பெயரை நாம் சொல்லி அவருடைய திருநாமங்களை நாம் உச்சரிக்கின்ற வேளையிலே அந்த நாமத்தின் மகத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் நல்ல வேளையிலே ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் உணரலாம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் தொழுது ஸ்தோத்திரிக்கலாம். இந்த மாதத்தை நாம் ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய திருவாக்குத்தத்தத்தை நமக்கு தந்தார். இதோ நான் சுற்றிலும் வைக்கிறதாக நான் இருந்து அவர் நடுவே மகிமையாக நான் இருப்பேன் என்று செய்திகளில் கர்த்தர் சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தை நமக்கு தந்தார். அதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் இணைந்து இந்த நல்லவழி நம்மை பாதுகாக்கப்படுகிறது. ஆண்டவர் நம்மை பராமரிப்பவர், நமக்கு பரிபாலனம் செய்தவர், நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பவர், நமக்கு ஆவிக்குரிய நன்மைகளை தந்தவர், நம்மை நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கப்படுகிறது. ஆண்டவரை
எல்லாரும் தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. நன்றியுடைய இதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓக்கு ஆண்டவரே, ஒரு திருநாமத்தை 1000 நாவிற்காக நாங்கள் சொல்லி துதிக்க இயலாது. அவ்வளவு பெரிய ஆண்டவரே, உயரம் உன்னதமான அந்த நாமத்தையுடைய ஆண்டவர், அந்த மகத்துவத்தையுடைய ஆண்டவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண, எங்களோடு தங்கியிருக்க எழுந்தல் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆவியின் ஒருமையோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றவரே, நீர் உயர்ந்தவராயிருக்கும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறேன், மேன்மையான தூரத்திலிருந்து அறிகிறேன். இதோ கர்த்தாவே, இந்த கரத்தின் கிரியைகளை நிகழவிடாமல் கைவிடாமல் இருக்கிறவர் நீர். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனவே அந்த ஆண்டவரை நம்ம எல்லாரும் உயர்த்தி அந்த ராஜாதி ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல விடுதே ஆண்டவரை நாம் உயர்த்தி அவரை நாம் மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.
தட்டி உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை இப்பொழுது ஸ்தோத்திரிக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே உள்ள சிக்கலான கேள்விகள் மட்டுமல்ல, இனி எப்படி காரியம் எப்படி ஆகும் என்ற ஒரு கேள்வியோடு நாம் வந்திருக்கிறோம். ஏசாயா அதே கேள்வியோடு தான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்தார். நான் அதை போல நம்பியிருந்த அரண் என்னை விட்டு போய்விட்டதே, நான் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியோடு கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நானே ராஜாதி ராஜா என்று அவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருப்பதை கண்கள் கண்டது. அதுவரை பயத்தோடு திகிலோடு இருந்தவர் கலக்கமெல்லாம் தெளியப்பட்டு தேவ மகத்துவத்தை தன் வாயினால் பேசினார். பரிசுத்த அந்த பலிபீடத்தோட ஒரு பெரிய அந்த நெருப்பை புரட்டினால் எடுத்து தேவதூதன் நம்முடைய நாவிலே போட்டார். கர்த்தருடைய வாழ்வும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவருடைய நாமம் வாழ்வுக்கு ஏற்கனமான அதிகாரமாய் உடையதாக மாறிவிட்டது. மட்டுமல்ல, அநேகரை போஷிக்கின்ற நாவாய் மாறிவிட்டது. நீதிமானுடைய நாவு அநேகரை போஷிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானுடைய நாவு ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வை ஆண்டவர் கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு வழி திறப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு வளமையாக மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அபராமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உங்களுடைய தேவன். இந்த வேளையில் எந்த சூழ்நிலையில் கர்த்தரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறது அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க கர்த்தர் விரும்புகிறார். அது நம்முடைய நாவின் அறிக்கையின் மூலமாக. எனவே வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எல்லா சூழ்நிலை நம் மீது கண்களை வைத்து நம்மை கருத்தாக விசாரிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஒரு இன்ப மீட்பு நமக்கு இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும். எல்லாவற்றுக்கும் மேலான நாம் உங்களுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த சத்துருவின் எல்லா வல்லமை உங்களை மேற்கொண்டு உங்களை அங்கு கீழே இழுக்க விரும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமையும் செயலிழந்து போகிறது, பின்னாக தள்ளப்படும். நல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவசியம் இருந்து தெரியுமா? கர்த்தரை உயர்த்தி நம்மளுடைய நாமத்தை எல்லாரும் இணைந்து பாடல்களோடு சேர்ந்து மகிமைப்படுத்தி அவரை நாம் உயர்த்தோம். வாரத்தை
தகப்பனே, சுதந்திரவானவனே, எங்களுடைய கால்களின் கீழே உடைய தலையை நசுக்கி நாங்கள் ஜெயம் பெற, முற்றிலும் ஜெயம் பெற எங்களுக்காக உம் ஜீவனை கொடுத்தவரே, உமது ரத்தத்தின் வல்லமையை தந்தவரே, சாட்சியின் வசனத்தை ஏங்கி நிற்கின்றோம். இந்த நல்ல வேளையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன வழியெல்லாம் ஜெயம் இல்லாத ஒரு சூழ்நிலை, கவலையோடு குழப்பத்தோடு பாரத்தோடு இருக்கின்றார்கள். ஜெயத்தை கண்டு நீர் மகிமை சகல கனவை ஒருவருக்கே தருகிறோம். ஒரு பேருடைய ஆசீர்வாதத்தை காத்து எங்களோடு தொடர்ந்து பேசி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். நம் ஆண்டவரின் திருவார்த்தைக்கு ஆயத்தப்படலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த நாளின் சிறப்பு தியான வேளைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரின் கிருபையும் சமாதானம் உங்களோடு தங்கியிருப்பதாக. மிகுந்த எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற நம்மை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் யாவற்றை கர்த்தர் ஈடேற்றமடைய செய்வாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலே ஜெபத்தை குறித்ததான சில தாற்பயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆண்டவரால் ஏவப்படுகின்றேன். கடந்த நாளிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தின் இளைப்பாறுதலை பெற்ற டாக்டர் பால் யாங்கிச்சோ, அருமையான தேவனுடைய மனிதர், ஜெபத்தை குறித்து இவ்விதமான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கின்றார். ஜெபமானது தேவனுடைய பொக்கிஷ சாலையை திறக்கின்ற ஒரு வலிமையான ஆயுதம். சரிதானா? ஆமாம். மட்டுமல்ல, சாத்தானின் எல்லா விதமான வல்லமைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு பேராயுதம் என்று அவர் அதை சொல்கின்றார். ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ள பொக்கிஷ சாலையை திறக்கின்ற திறவுகோல் இது. ஒரு சாத்தானின் எல்லா வல்லமைகளையும் ஜெயிக்கின்ற ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். சங்கீதக்காரன் ஆண்டவருடைய திருநாமம் எவ்வளவு மகத்துவமானது, மேன்மையுள்ளது என்பதை மனதில் கொண்டு அவர் சொல்லுகின்ற வேளையிலே, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் குழந்தைகள் பாலகர் வாயினால் நீர் பலன் உண்டு பண்ணினீர் என்று. அது துதியாக இருக்கலாம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபமாக இருக்கலாம். அதற்கு வல்லமை உண்டு. எந்த அளவு அந்த வல்லமை, எப்படி ஆண்டவர் பெரியவரும் சர்வ வல்லமையுள்ளவருமாக இருக்கிறாரோ, அவருடைய திருநாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவருடைய வல்லமையை நாம் பெறுகின்றோம். அந்த போராயுதத்தின் அந்த மகத்துவத்தை, அதனுடைய அந்த வல்லமையை நாம் பெற்று பரலோக பொக்கிஷத்தை நாம் திறந்து நன்மைகளை பெறுகின்றோம். நாம் இந்த நாளிலே விசேஷித்த திருமறை பகுதியாக வாசிக்க கேட்ட பரிசுத்த லூக்கா அதனுடைய 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை அடங்கிய அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு அவர் சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை, அதை ஒரு ஓமையின் மூலமாக அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி அவருடைய செயல்பாட்டை மேற்கோள் காட்டுவதை நாம் இங்கு பார்க்க முடிகின்றது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவனை குறித்து 2ஆம் வசனத்திலே, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனிதரை மதியாதவன், ஒரு பொல்லாத நீதிபதி என்றெல்லாம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் அவர் நீதியான நியாயமான காரியங்களை அவரால் செய்ய முடியாததினாலே அவன் இரக்கமற்றவன் என்பதையும் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில வேத ஆசிரியர்களுடைய கருத்தின்படி அவர் லஞ்ச லாவணியங்களுக்கு அடிமை போனவன். சரியா? ஆகையினால அவர் அநீதி நிறைந்தவன், இரக்கமற்றவன் என்ற பெயர் அவனுக்கு உண்டு. ஆனால் இங்கு இந்த கைவிடப்பட்ட இந்த பெண்மணி, இந்த விதவை, அவரிடத்திலே அங்கு விடாமல் போய் தன்னுடைய கோரிக்கைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அது மட்டுமல்ல, அதை தவிர வேறு எந்த ஒரு வழியையும் அவளுக்கு தெரியவில்லை, வேறு எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கவில்லை. ஒருவேளை அவர் அங்கு லஞ்சம், தனக்கு ஏதாவது அந்த காரியங்கள் கொடுப்பாள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருக்கலாம். ஆனால் இவரிடத்திலே உள்ள காரியம் வேறு எந்த ஒரு காரியம், அவரை கூடுதலாக தொந்தரவு செய்வது மாத்திரம்தான் தவிர வேறு எந்த ஒரு காரியமும் அவளால் செய்ய இயலாது. அன்பானவர்களே, அவன் சொன்ன அந்த காரியம், நான் மனிதனை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், அநீதி நிறைந்தவன். ஆனால் அதை அறிந்திருந்தும் இந்த பெண்மணி, இந்த கைவிடப்பட்டவள், என்னை அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாளே, இது நிமித்தமாக நான் அவளுக்கு
உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கன்க்ளூஷனை, ஒரு சூழ்நிலை தன்னுடைய மனதுக்குள்ளே அவன் சொல்லிக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஜெபம் தன்னுடைய நோக்கமானது ஆண்டவருடைய சிந்தனையை புரிந்து கொள்வது. ஆண்டவருடைய சிந்தனை அது எப்படி புரிந்து கொள்வது? அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய செழிப்பு, இவைகளை சொந்தமாக நாம் வாஞ்சிப்பது தான் அவருடைய சிந்தனையை புரிந்து கொள்வது. அன்பானவர்களே, அவரே நம்முடைய உள்ளத்திலே நல்விருப்பங்களை தருகிறார். நான் பிலிப்பியர் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கின்றோம். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நல்ல விருப்பங்களை நம்முடைய மனதிலே தருகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற வேளையிலே, இவ்வளவாய் தேவன் நம்மீது அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய், இதோ அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெறுவதற்காக தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் உடையவர்கள் இதோ கெட்டு போகாமல் இருக்க அவருடைய குமாரனை, ஒரே வாரிசுதாரரை அவர் அங்கு அனுப்பினார். அது அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஜெபத்தின் நோக்கம் தேவனுடைய சிந்தனையை புரிந்து கொள்வது. அன்பானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஜீவனை அகில உலகத்திற்காக கொடுப்பதற்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த ஓமை, எப்படியாயிலும் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், எப்படியாயிலும் தனக்கு தன்னுடைய வாழ்வில் ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பதை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். விதவியின் அந்த முன்மாதிரியை பின்பற்றி விடாப்பிடியாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கு போதிப்பதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனங்கள் வரை அங்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வது அதிக நிச்சயம், அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி, அதுவும் விரைவிலே கிடைக்கும்படி அவர் பார்த்து கொள்வார் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த ஓமையிலே 2 முக்கியமான உண்மைகளை நாம் பார்க்க முடியும். ஒன்று என்ன என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி போல தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் தராமல் இருக்கலாம். தேவனிடத்திலிருந்து பதில் கிடைப்பதற்கு கால தாமதமாகலாம், ஆனால் அது காலாவதியாய் ஆக முடியாது. சரியா? ஆமாம், ஆங்கிலத்தில் விதமாக சொல்வார்கள், இட் மே பி டிலே பட் இட்ஸ் நாட் டினையல் என்று சொல்வார்கள். ஆமாம், ஆண்டவரிடத்திலே நாம் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் அப்படிப்பட்டது தான். இதில் முதலாவது அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நமது விசுவாசம் சோதிக்கப்படும்படி நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு வகையிலே ஒரு அநியாயத்தையோ ஒரு உபத்திரவத்தையோ கடந்து நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேளையிலே அது தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதி குறித்து அநீதியுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமை நமக்கு போதிக்கின்ற காரியம் என்ன என்று பார்க்கின்ற வேளையிலே, கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் ஏதாவது ஒரு வகையிலே அநீதிகளை நாம் சந்திக்கின்றோம். நம்ம ரோமர் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள் இவ்விதமான சில உண்மையை நமக்கு சொல்லுகின்றது. ரோமர் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதிலே உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதி தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஏதாவது ஒரு வகையிலே நாம் சில துன்பங்களை, சில அநீதிகளை, சில உபத்திரவங்களை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். யாக்கோபு அதனுடைய 1ஆம் அதிகாரத்திலே 2 முதல் 4 வசனங்கள் வரை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த உபத்திரவத்தை குறித்து அவர் தன்னுடைய நிருபத்திலே விதமாக எழுதி தந்திருக்கிறார். என்ன அங்கு சொல்கிறார்? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பவுல் எழுதுகின்ற வேளையிலே அதை மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்கிறார். யாக்கோபு எழுதுகின்ற வேளையிலே நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அநீதியான காரியம், இன்னைக்கு நாம் சந்திக்கின்ற சவால்கள், சிக்கல்கள், அநீதி, அது மாத்திரமல்ல, சோதனைக்கு ஒரு புதிய உருவத்தை
ஆண்டவர் தருகிறார். அவர் சொன்னால் சொன்னதுதான், அதிலே ரகசியம் இருக்கின்றது. இன்னைக்கு எவ்விதமான அநீதி இழைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கீங்களா? அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அதை குறித்து மேன்மை பாராட்டி பாருங்கள். ஏசப்பா, இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று. சற்று நேரம் முன்னாடி நம்ம பாடணும் பார்த்தீங்களா? இதோ சத்துருவின் எல்லா வல்லமைகளையும் தோற்கடித்து காலடியிலே கீழ்ப்படுத்துவதற்காக நான் அவரை உயர்த்துவேன், எல்லா சூழ்நிலையும் உயர்த்துவேன், எல்லா சூழ்நிலை கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். சரியா? நம்ம அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும். இன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. பேதுரு அப்போஸ்தலன் இதை குறித்து அங்கே சொல்லுகின்ற வேளையிலே 1 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரத்தில் 6-7 என்ன சொல்றார்? இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம் மானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சரியா? அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அல்லேலூயா. அதனால துன்பங்களும் பிரச்சனைகளும் கனத்துக்கும் புகழ்ச்சிக்கும் மேன்மைக்குமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம், அதை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அன்பர்களே, எனவே இந்த ஓமையின் காரியத்திலே தேவன் அதை அனுமதிக்கிறார், இதை நாம் கடந்து போகும்படி என்பதை கர்த்தருக்குள் அன்பானவர்களே நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 2வது நாம் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவர் அதை விரும்புகிறார். எதை விரும்புகிறார்? மறுமையிலே இயேசுவின் மகிமையிலே நாம் பங்கடையும்படியாக இம்மையிலே நாம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்க அவர் விரும்புகிறார். இதை ஆண்டவர் விரும்புகிறார். என்ன, நமக்கு கால தாமதத்தையும் சோதனையும் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறாரா? அன்பானவர்களே, இவ்விதமான ஒரு சம்பவத்தை கடந்த நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து நான் வாசித்தேன். தன்னார்வ தொண்டர்கள் ஒரு இடத்திலே ஒரு குறிப்பிட்ட பெரிய ஆலயத்தை கட்ட விரும்பினார்கள். அந்த குழுவினருடைய பெயர் வேர்ல்டு மிஷன் பில்டர்ஸ் என்பது. அதில் அநேக தொண்டர்களை வைத்து பிரம்மாண்டமான ஆலயத்தை அவர்கள் கட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களிலே அநேகர் கட்டடப் பணியிலே உதவி செய்து லட்சக்கணக்கான பணத்தை மிச்சப்படுத்தினார்கள். நாமும் கூட ஆலயத்துக்கு எடுத்த காரியங்களை சில பணிவிடைகளை செய்வோம். இதை மற்றவர்கள் செய்த காட்டில் நானே செய்து விடுகிறேன். அப்படி இருக்கின்ற வேளையிலே அதில் எவ்வளவோ மீதி எடுக்கலாம், அது ஆண்டவருக்கு ஆகும், ஆண்டவருடைய பொக்கிஷத்திலே அது சேர்க்கப்படும் என் சார்பிலே என்று வாலண்டியர்ஸாக நம்மில் அநேகர் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திருச்சபையை பொறுத்தளவிலே பணிகளிலே அநேக பணிகள் அப்படித்தான் செய்கிறோம். ஆலயத்தின் காரியத்தில் எந்த ஒரு செலவினங்களும் இருக்கக்கூடாது, இதை நான் செய்கிறேன், சின்ன செலவாக நான் இதை செய்து விட அநேகர் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வாலண்டியர்ஸ் ஒர்க்கர்ஸ் அதை தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த வேலைகளை முடித்து வீடுகளுக்கு செல்லவிருந்த அந்த முந்தைய நாள் அந்த அவருடைய அந்த சுத்தியல் விற்கின்ற ஒரு நபர், இந்த ஹேம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இதை விற்கின்றவர் அங்கு ஒருவர் வந்தார். இவர்கள் அந்த சுத்தியை பயன்படுத்தி இதனாலே தங்களுடைய கரங்களிலே மிகவும் வேதனையோடு, கையிலே கூடுதலான சில பொக்களங்கள், வலிகள், வேதனைகள் இதோடு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் வேலை முடிவதற்கு 1-2 நாட்களுக்கு முன்பதாக அங்கு ஒரு சுத்தியல் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அங்கு வருகிறார். அவர் வைத்திருக்கின்ற அந்த சுத்தியல் ஒன்றின் விலை 15,000 ரூபாய் என்று அவர் அதை விற்பனைக்கு கொண்டு வந்தார். அதில் என்ன சிறப்பு என்று அநேகர் வியப்போடு அதை கேட்டார்கள், பார்த்தார்கள். அது முழுவதும் இந்த டைட்டானியம் என்ற ஒரு உலகத்தினால் அது செய்யப்பட்டிருந்தது. நவீன தொழில்நுட்பத்தோடு அது இருந்தது. அந்த சுத்தியல் ஆணி அடிக்கும்போது உண்டாகும் அதிர்வினால் ஏற்படும் வலியை தவிர்க்கிறது. காரணம், அதில் அந்த ஷாக்கப்சர் அது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. அன்பானுடைய ஆயினால் தான் அதனுடைய விலை கிரயம் அதிகம். அந்த புதிய சுத்தியலை தன்னார்வ தொண்டர்கள் வாங்கி வலியே இல்லாமல் மீதியான அந்த வேலைகளை அவர்கள் செய்து நிறைவேற்றினார்கள். வேலைகள் முடிந்த பின்பு இந்த சுத்தியல் விற்றவன் தன் நாங்கள் வேலையை துவக்கின அந்த முதல் நாளே வந்திருக்க கூடாதா? எங்கள் கைகள் நோவாமல், எங்களுடைய கரங்களெல்லாம் இதோ அந்த கொப்புளங்கள் ஏற்படாமல் நாங்கள் வேகமாக வேலையை முடித்திருப்போமே என்று ஐயோ என்று அங்கலாய்த்ததாக அந்த சிறிய சரித்திரத்தின் பகுதியிலே நான் வாசித்தேன்.
கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற வேளையிலே அதனுடைய 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லமையுள்ளவர்களாய் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்பட அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பவுல் எதற்கு விண்ணப்பிக்கிறார் தெரியுமா? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிவை அறிந்து கொள்ள வல்லமை கிடைக்கும்படியாக. அதனால எனக்கு அநீதி, எனக்கு தீங்கு என்று நாம் சொல்ல வேண்டாம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அருமை ஆண்டவர் இங்கு தேவன் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார், மட்டுமல்ல தேவன் இதை விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் அவர் தமது பரிபூரணத்தினால் நம்மை நிரப்பி அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு அனுக்கிரகம் செய்வார். எந்த தேவையோடு நீங்கள் இருக்கலாம், நீங்கள் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. ஆண்டவரே, நீர் இதை விரும்பி இதை எனக்கு அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்லி பாருங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற வெற்றி வாழ்வின் ரகசியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் இதற்காக ஜோன்றார். இன்னைக்கு ஒருவேளை ஐயோ பிள்ளைகள் மனசு பாதிக்கப்பட்டக்கூடாது, மனம் நோயிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஜோன்றதை காட்டிலும் ஆண்டவரே அறிவு கெட்டாத அந்த காரியத்தை நானும் என் பிள்ளைகளும் அறிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தாண்டி வேண்டிக் கொள்வோம். அந்த நவீன வேலைப்பாடு அடங்கிய அந்த சுத்தியர், ஐயோ ஏற்கனவே அது இருந்திருக்கும் என்றால் கை நோவில்லாமல் நான் வேலையெல்லாம் முடித்திருப்பேனே என்று அவர்கள் சொன்னார். கர்த்தருக்குள் அன்பானுடைய பாவத்தினாலும் சாபத்தினாலும் சாத்தானின் பல்வேறு விதமான கட்டுகளினாலும் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அந்த விடுதலையின் மதிப்பு என்ன என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. மார்க் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால் மகதலேனா மரியாளுக்கு 7 பிசாசுகள் பிடித்திருந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த பிசாசின் வல்லமையினால் ஆட்கொட்டப்பட்டவர்களை அந்த பிசாசின் உடல் ரீதியாக எவ்விதமாய் அலக்களிக்கப்படுகிறாரோ அதிலிருந்து விடுதலை அவள் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட துயரத்தை மகதலேனா மரியாள் அனுபவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இயேசு அந்த தீமையான வல்லமையிலிருந்து விடுவித்தார். இயேசுவை சந்தித்ததினால் இப்படிப்பட்ட ஒரு விடுதலை கிடைத்தது. ஒருவேளை அவளுடைய உள்ளம் இப்படி ஏங்கியிருக்கலாம், ஐயோ இந்த இயேசுநாதரை நான் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்பாக நான் சந்தித்திருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். ஆம், இந்த நாட்களிலே அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் சிலுவையிலே அவர் செய்து நிறைவேற்றி விட்டார். நம்முடைய அநீதிகளை எல்லாம் அவர் அங்கு சுமந்து தீர்த்ததினாலே நம்முடைய அநீதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அநீதி நம்மை மேற்கொள்ளாது, அது நிரந்தரமானதல்ல. மாறாக தேவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார், அவர் விரும்பி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் 1 பேதுரு அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12-13 தேவன் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் விதமான காரியத்தினுள் அவர்கள் நடந்து வர அவர் விரும்புகிறார் என்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. அதுவும் சீக்கிரமே செய்வார், சீக்கிரமே அவர் செய்வார். இன்னைக்கு காலங்கள் ஒருவேளை கடந்து போய் கொண்டிருக்கின்றதோ, தாமதமாகி கொண்டிருக்கின்றதோ, சீக்கிரத்திலே நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை எழுதுகின்ற வேளையிலே 2 பேதுரு அதனுடைய 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே விதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 பேதுரு அதனுடைய 3:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பேதுரு 2 பேதுரு 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அன்பானவர்களே, காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய கணக்கின்படி ஏசாயா தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், காலங்கள் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். உங்களுக்கு அதிகமான காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை ஒரு நாளிலே அதை மறுசீரமைக்க கர்த்தரால் முடியும், கர்த்தரால் முடியும். அதுதான் இதனுடைய ரகசியம். அவருடைய 1000 வருட பார்வையானது ஒரு நாள் போன்றதாகவும் ஒரு நாள் 1000 வருட போன்றதும். அப்போஸ்தலனாகிய
பேதுருவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்குள் அன்பானவர்களே இந்த ஒரு மாபெரும் ரகசியத்தை அவர் எழுதி தந்திருக்கிறார். அவர் நிறைவாக அதை சொல்லுகின்ற வேளையிலே அவருடைய இரண்டாம் வருகை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றார். அன்பானவர்களே, உபத்திரவத்திலிருந்து விடுதலை இந்த உலகத்தில் நமக்கு நிச்சயமாக உண்டு, சீக்கிரமாக உண்டு. இதிலே தேவன் இதை அனுமதித்திருக்கிறார், அவர் இதை விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கு இந்த 1000 வருஷம் ஒரு நாள் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், வேத அறிஞர்கள் அதற்கு கூறுகின்ற விளக்கம் என்ன? இங்கே இந்த சீக்கிரத்தில் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதமானது சரியான வேளையிலே, the perfect time, சரியா, நம்முடைய ஆண்டவர் சரியான வேளையிலே எல்லாவற்றையும் சரியாக அல்லது நேர்த்தியாக அவர் செய்து நிறைவேற்றுகின்றார் என்ற ஒரு பொருள் அங்கு மறைந்திருக்கிறது. ஆகையினால கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இவ்விதமான காரியங்களில் ஒரு பிரகாசமான மனக்கண்களை தேவன் நமக்கு தருவதற்காக நாம் வேண்டிக் கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அறிவு கெட்டாத இயேசுவின் அன்பை அந்த விளங்கிக் கொள்ளுகின்ற அந்த வாய்ப்பு மகதலே நாம் மரியாளுக்கு கிடைத்ததை மார்க்கு 16:10 நாம் பார்க்கிறோம். யோவான் தன்னுடைய நிருபத்திலே 1 யோவான் 3:8 இதோ இவ்விதமாக பார்க்கிறோம், பிசாசின் கைகளிலிருந்து நம்மை விடுவிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அல்லது தேவகுமாரன் வெளிப்பட்டார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவன் வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே நாம் இந்த அருமையான நிருபத்திலிருந்து அல்லது இந்த சுவிசேஷ காரியத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்ன என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் இடைவிடாமல் அல்லது விடாப்பிடியாக நாம் ஜெபிக்க வேண்டும். உள்ளே பதில் நாம் எதிர்க்க பார்க்கின்றபடி உடனே கிடைக்கவில்லை என்றாலும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். விடாமல் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதை தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். லூக்கா அதனுடைய 11ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் வரை அடங்கிய ஒரு பகுதி இந்த அருமையான அனுபவத்திற்கு அது கூடுதலான ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா அதனுடைய 11ஆம் அதிகாரத்தை பாருங்க. அதில் 5-8 வரை அடங்கிய அருமையான பகுதி. அதிலே மிகவும் அறிமுகமான சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனிடத்திலே ராத்திரி வேளையிலே போய் ஒரு உதவி கேட்கிறான். என்னுடைய இன்னொரு நண்பன் அவன் வழிப்பிரயாணமாய் வந்தான், இதோ நான் அவனுக்கு முன்பு வைக்க எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும், அப்பம் தர வேண்டும். அங்கே சொல்லுகிறார் பாருங்க, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அவன் எல்லாம் அங்கு தூங்குவதற்கு ரெடியாகிவிட்டோம், நானும் என் பிள்ளைகளும். ஆனால் அவன் தன்னுடைய சிநேகிதன் என்பது நிமித்தமாக அவன் அந்த அசௌகரியங்களெல்லாம் பொருள்படுத்தாது அவன் எழுந்து அவனுக்கு தன்னிடத்தில் வருந்தி கேட்டது நிமித்தம் எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அருமை ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நல்ல நண்பராக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தார். சீஷர்களை பார்த்து சொல்லுகின்ற வேளையிலே, உங்களை என் சிநேகிதரே என்று நான் அழைத்தேன். சிநேகிதன் வாழ்க்கையின் எல்லா ரகசியத்தையும் அறிந்து கொள்வான். நான் என் பிதாவினிடத்திலிருந்து பெற்ற எல்லா ரகசியத்தையும் ஒன்று விடாமல் உங்களிடத்திலே சொல்லிவிட்டேன். இந்த நாட்களிலும் ஆண்டுடைய திருவார்த்தையின் மூலமாக நமக்கு அப்படிப்பட்ட ரகசியத்தை தான் கற்று தந்திருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போகாமல் நாம் அங்கு முடிவு பரிந்தும் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த வாசியை கேட்ட அந்த பகுதியிலே 8ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்ற ஒரு காரியம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நன்மையான காரியத்திற்கு ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விடாப்பிடியாய் பிடித்து வைத்திருக்கின்ற தீமையான சுபாவங்கள், பாவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், இவைகள் ஒருவேளை இதிலிருந்து விடுபெற இயலாது என்று நாம் ஜெபித்து கொண்டு சில வேளை இருக்கலாம். இதிலிருந்து எனக்கு மோசனம் கிடையாது, இது இவ்வளவுதான் என்ற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் மனம் தளராதபடி ஆண்டவர் மீது உண்மையான பற்றுடையவர்களாக அவர் வெறுக்கிற காரியத்தை நாமும் வெறுத்து அவர் நமக்கு பதில் கொடுப்பார் நம்பி நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த உலகத்திலும் நாம் ஒரு நல்ல வாழ்க்கை, அவர் விரும்புகின்ற நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. அநேக வேளைகளிலே என் வாழ்க்கை கடவுளுக்கு அவ்வளோ பிரியமானதாக இல்லை, ஆகையினால நான் இனிமே இதிலிருந்து விடுபட்டு அவர் எனக்கு நன்மை செய்து
என் வாழ்க்கை என்னைக்கு பட போகிறது, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு நாம் சில வேளைகளில் இருக்கலாம். இந்த ஊமையின் 2வது பகுதி நமக்கு கூறுகின்ற உண்மை அப்படி அல்ல. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றதா, அதிலிருந்து விடுபட நாம் அவரை உறுதியாக பற்றி கொண்டு நாம் கேட்போம். காரணம், நம்முடைய ஆண்டவர் பூரணர். நம்மை பூரணர்களாக மாற்றுவதிலே அவர் மிக அக்கறையுடையவராக இருக்கிறார். எனவே இந்த அறிவு கெட்டாத இந்த ரகசியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை அவர் தருவாராக. ஜெபம் பெற்றுக்கொள்ளப்படுவதற்கு உண்மையான ஒரு ரகசியம் என்ன என்று பார்க்கின்ற வேளையிலே மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று நம்புவது. இந்த அருமையான காரியங்களை நம்முடைய மனதிலே நாம் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்ற மேன்மைகளை, அவருடைய பரிபூரணத்தை இங்கு நாம் ஏற்கனவே எபேசியர் அதனுடைய 3 நாம் வாசிக்க கேட்டதன்படி, இதோ அவருடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்பட அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீமையான வல்லமைகளை அகற்றுவதற்காகவே, சாத்தானின் கிரியைகளை அழிப்பதற்காகவே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை தருவதற்காக இந்த உலகத்திலே வந்தார். சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து நிறைவேற்றி விட்டார். அந்த நம்பிக்கையோடு நாம் அவரிடத்திலே உறுதியான ஒரு பற்றுறுதியோடு ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். தேவன் அனுமதித்ததை அவர் விரும்பி அனுமதித்திருக்கிறார். சரியான வேளையிலே தேவன் எனக்கு இதிலிருந்து விடுதலை தருவார் என்று நாம் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். அவன் தன்னுடைய சிநேகிதன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது உதவியை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்திலே அவள் வருந்தி கேட்டது நிமித்தமாக அவள் உதவியை பெற்றாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் ஆண்டவரிடத்தில் வருந்தி கேட்பதற்கு தயங்கவே வேண்டாம். நம்முடைய காரியங்களுக்காக மாத்திரமல்ல, நம்மிடத்திலே கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதிலும் நாம் சோர்ந்து போகாமல் நாம் கேட்போம். நிச்சயமாகவே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்ற அவல நிலைமை இல்லாதபடி நம்மிலே ஒரு விசுவாசத்தை கண்டு நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னபடி ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ அதற்காகவே நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். அதற்காகவே நமக்குள்ள ஒரு மகிமையாக இருக்கிறார். இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய நாம் மயப்படுவதாக. இதங்கள் 349. ஆண்டவரை நாம் கனம் பண்ணுவோம். இன்ப காலமல்லோ ஜெபவேளை ஆனந்த காலமல்லோ என்ற பாடலை பாடி நம்முடைய காணிக்கையினால் கர்த்தரை நாம் கனம் பண்ணலாம்.
ஆண்டவருடைய திருவார்த்தையை நாம் கேட்டோம். நம்முடைய காணிக்கைகளால் கர்த்தரை கனம் பண்ணி இருக்கிறோம். எனவே நம்ம எல்லாரும் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ரகசியத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீ நேர்த்தியான அநேக நன்மைகளை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் தேவை. ஆண்டவரே, அந்த தேவை சந்திக்கப்படுவதற்கு இந்த நாளிலே லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் மூலமும் எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்தும் ஆண்டவரே உமது வார்த்தைகளை தியானித்தோம். கேட்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள அசதிகள், சோர்வுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் திருவார்த்தையினால் மேற்கொள்ளப்படுகிறதற்காக நன்றி ராஜா. ஆண்டவர் இதை விரும்புகிறார். அவர் இதை அனுமதித்திருக்கிறார். சரியான வேளையில் எனக்கு யாவற்றையும் செய்து நிறைவேற்றுவார். மட்டுமல்லாமல் என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற பொல்லாத தீமையான சுவாபங்களிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை ஆண்டவர் எனக்கு தந்து, இந்த உலகத்திலே அவர் மீது நான் உண்மையான விசுவாசம் உடையவனாக வெற்றி வாழ்க்கை வாழ, விசுவாசம் உடையவளாக வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் என்ற நல்ல நம்பிக்கை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய காணிக்கையும் இடத்திலே படைத்திருக்கிறோம். காணிக்கையை படைத்த ஒவ்வொரு கரங்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உமது பொக்கிஷ சாலையின் நன்மையினால் உமது பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதித்திட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இன்னும் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உமது திருமுகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்ப தேவைகளுக்காக, தன்னுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சரீர ஆன்மீக நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகள் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த பொல்லாத தீமையான ஆண்டவரே, இந்த வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த ஊழியம் இந்த நாளிலே திறம்பட நடைபெற உதவி செய்த திருச்சபையின் பாடகர் குழுவினர்கள், மீடியா டீம் நண்பர்கள், திருச்சபை நிர்வாகக்குழு அங்கத்தினர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். கேட்ட நல்ல உள்ளங்கள் வாழட்டும், உமக்காக வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் முன்பாக சென்று கோணலானவர்களை செவையாக்கி அவர்கள் மீது உமது கண்ணை பதித்து ஆலோசனை தந்து ஆண்டவரே மேன்மை மகிமை பெற்று உமக்கு சாட்சிகளாய் வாழ அனுகூலந்தார். சகல கனமையும் ஒருவருக்கே தருகிறோம். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என் தேவன் தம்முடைய தயவுள்ள ஐஸ்வர்யத்தினுடைய உங்கள் குறைவுகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய காரியங்களிலே நீடிய பொறுமையுடையவராக இருந்து தேவன் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். God bless you.